தமிழுக்கு வணக்கம். குடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். ஐயா, சுற்றி இருக்கும் உறவு, மனம் வீசும் பலகாரம், தித்திக்கும் இனிப்பு, நெருக்கிடும் வாழ்த்து, இதெல்லாம் எப்போ கிடைக்கும்? இன்னைக்கா நாளைக்கா? இல்லை, தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், ரம்ஜான், புத்தாண்டு. நான் வாழ்த்து சொல்ல கூட உங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் வரல. பெயர்களை சொன்னாலே சந்தோஷம் தருகின்ற பண்டிகைகள் நிச்சயம் சந்தோஷமே. சங்கடம் என்று ஒருபோதும் கூற முடியாது. எனக்கு முன்னால் பேசின ஆசிரியர் சில பேர்கள் நமக்கு மனசுக்கு பிடிச்ச பேர்களை சொல்லும்போது சந்தோஷமா இருக்கும். ஆமாயா, நான் பண்டிகைகளை சொன்னேன். பண்டிகைகள் மட்டும் இல்லையா, ராஜ்குமார் என்ற பெயர் சொன்னாலும் நிச்சயம் சந்தோஷம் வருவாங்க. வேற வேற கோவியெல்லாம் போடுவாங்கன்னு சொல்ல நான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் நம்ம இனம்டாங்க. எனக்கு முன்னால் பேசின ஆசிரியர் மிக அருமையாக பேசினார். அவங்க சொன்னாங்க, சினிமாக்களுக்கு போகிறதுக்கு சில மணி நேரம் ஆகுதான். பண்டிகைனா ஒரு நாள் முன்னாடி இருமுறை எப்படி விட்டுதாங்க. இவங்க அதுக்கு முன்னாடியே போகாம பண்டிகைக்கு முந்தின நாள் சாயங்காலம் கடைக்கு போனா டிஸ்கவுண்ட்ல கொடுப்பான்னு சொல்லிட்டு இங்கேயே எல்லா சாமான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலாம். ரொம்ப நேரம் கூட ஆகும். இப்ப பார்க்கும்போது தான் தெரியுது, கடையா போய் தேவைப்பட்டதெல்லாம் வாங்கிட்டு டிராபிக்ல திட்டிட்டு வந்து நம்ம சரியாகிறது. அவங்க சொன்னாங்க, பேராசிரியர் எங்க போறாங்க மாணவர்களுக்கு தான் தெரியும். ஆமாங்கய்யா, அதான் பேசுவாங்க. அச்சியா கிட்டனா நல்ல கண்டிப்பா வாங்கணுமான்னு கேட்காங்கல்ல. அன்னைக்கு ஆஃப்டே லீவ் போட்டாங்களா, ஏன் கேட்டா கடைக்கு போய் சில பேர் பாத்தீங்கன்னா காலையில போனவங்க நைட் வரைக்கும் வரமாட்டாங்க. இதே இருக்கிறதா அதை இருக்கிறதா ஒரு நாள் குடும்பத்துக்கு எழுதி எவ்வளவு செலவுன்னு கேட்காங்க. உண்மை நம்மையா, ஆசிரியர் தீபாவளி கொண்டாடவே இல்லை. பொங்கல் எங்க ஆசிரியருக்கு தெரியவே செய்யாது. புத்தாட வாங்கினதே இல்லை. ஆசிரியர் சொன்னது எல்லாம் உண்மை, இதை நம்பிதான் ஆகும். நம்புற வயல இருக்குதுயா. ஓய்ந்து வேற எனக்கு சந்தேகம், நம்பலாமா நம்பலாம்? அது ஆசிரியர் தான் பட்டிமன்றனால போய் சேர்த்து அது ஓய்ந்து சோழ்ந்து இருக்கும் தாய்மார்களுக்கு எதிர சந்தோஷம். ஒரு பையன் அப்பா கிட்ட கேட்கான், ஏமா நீ ஒரு கஷ்டப்படுற, நீ என்னுடைய சந்தோஷம் இருக்கணும். அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, என் சந்தோஷம் எனக்கு முக்கியம் இல்லப்பா, என் பையன் நீ சந்தோஷமா இருந்தா போதும், என் பொண்ணு நீ சந்தோஷமா இருந்தா போதும், உனக்கு நான் கொடுக்க நீ சாப்பிடு, நீ சாப்பிட்றத பார்த்தா எனக்கு சந்தோஷம். அப்படி அவங்க அம்மாவே சொல்றப்போ அந்த அம்மாக்காக நீங்க ஏன் ஆசிரியர் வளர்க்கப்படுறீங்க? அம்மாவே சொல்லும்போது நீங்க சும்மா இருக்கிறீங்க. ஏன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இஎம்ஐ இருந்தா மட்டும் பள்ளி கொண்டாட முடியுமா? எதுவுமே கொண்டாட எவ்வளவோ வழி இருந்தும் நீங்க ஏன் ஆடம்பரம் பார்த்து போறீங்க? அளவுக்கு மிஞ்சினா அமெரிக்காவும் நன்றி. நிச்சயமா சொல்றேன், நாம எல்லாருமே பண்டிகையை அழகா கொண்டாடி சந்தோஷமா இருக்கும். நீங்க அளவுக்கு மிஞ்சி ஆடம்பரமா கொண்டாடி சங்கடம் மட்டும் பண்ணீங்கன்னா தப்பு எங்க மேல இல்லை, உங்க மேல. இதுல இன்னொன்று இல்லையா, லாஸ்டா ரிஷாக்கா பேசுவாங்க, பண்டிகை சங்கடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வாரம் 10ஆம் தேதி மகாவீர் ஆரம்பிச்சு 20ஆம் தேதி ஈஸ்டர் பண்டிகை வரைக்கும் தொடர்ந்து பண்டிகை உள்ளது. 4 நாள் கல்லூரிக்கு விடுமுறை போட்டால் தொடர்ந்து 11 நாள் லீவ் கிடைக்கும். அக்கா எங்கெல்லாம் போனா என்னன்னா சந்தோஷமா நல்லா புரிஞ்சுக்கோங்க. சந்தோஷமா எப்படிதான் கொண்டாடி பிளான் பண்ணி வச்சிருக்கு. இப்ப சங்கடம்னு சொன்னா அக்கா அவங்க பிளான் என்ன சொல்லுது? தொடர்ந்து 11 நாள் லீவா? 4 நாள் லீவ் கூட 4 நாள் லீவ். 4 நாள் லீவ். அது மட்டும் 11 நாள் வருங்க. பிளான் பண்ணி வச்சிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்படியே ஹாஸ்டல்ல இருக்க மாட்டாங்கல்ல. சூப்பர். நான் வீட்டுக்கு போனா சந்தோஷம் கிடைக்குமா? ஆனா இவங்க சங்கடம் பேச வந்திருக்காங்க. சரிங்க, இந்த காலத்துல சொந்த ஊர்லயே படிச்சு சொந்த ஊர்லயே வேலை பார்க்கறது நடக்காத காரியம். எத்தனை மாணவர்கள், எத்தனை பணியாளர்கள் ஊர் விட்டு ஊர் போய் வேலை பார்த்தாங்க, படிக்காங்க. அவங்களுக்கு மாசம் வர சம்பளம் நிச்சயமா சந்தோஷம் கொடுக்கும். ஆனா அதெல்லாம் சந்தோஷம் எப்போ கிடைக்கும்? வருஷத்துக்கு ஆண்டுக்கு 1 மாசமோ 2 மாசமோ வர தீபாவளி அப்போ, பொங்கல் அப்போ, அவங்க பேருந்தில் ஏறி இடம் பிடிக்கிறப்போ அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். என்ன சந்தோஷம்? ஊருக்கு பேருந்தில் உட்காந்துட்டே போனா சந்தோஷமா? இல்ல ஊருக்கு போனா நண்பர்களை பார்க்கலாம், உறவுகளை பார்க்கலாம், அவங்க சந்தோஷமா பண்டிகையை கொண்டாடலாம். அது சந்தோஷம்.
நீங்க ஊருக்கு போனா வீட்டுல இருக்க மாட்டேங்கிறீங்க, பைக் எடுத்துக்கிட்டு இல்ல காரை எடுத்துக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு இங்க பாட்டுக்கு நான் ஐயா அதை அவங்க சொல்றாங்க ஐயா. ஆனா ஆசிரியர் என்ன சொல்லுவாங்க, நீ வெளியே போ, அப்பதான் வீட்டுல வந்து டிவி பார்க்க முடியும், வீட்லயே சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நீங்க வெளியே போன அதுக்கு வைக்கிறது அவ்வளவுதான். அப்புறம் வெளியே போச்சு இப்படி பண்றது சொல்றாங்க அவ்வளவுதான். உங்களை வெளியே அனுப்பிட்டு அவங்க டிவி பார்க்கலாம். ஆமாங்க ஐயா. அது நீங்க விரும்பி போகல. இல்ல இல்ல நல்ல பையன்மாவே இருக்கும். அதான் சொல்றேன். அப்ப அவங்க டிவி பார்க்கறதுக்காக நீங்க பெரிய மனசு பண்ணி போயிடுறீங்க. அது நல்லா இருக்கு. ஒரே ஒரு நல்ல நான் எங்கேயுமே கேட்டதே ஒரே ஒரு கேள்வி. சங்கர் சார் தெரியும், என்ன தெரியும் அப்படின்னா சார் அந்த காலத்துல வந்து கல்யாணம் எப்ப சார் தெரியும்? எவ்வளவோ நாள் கல்யாணம் நடக்காமே இருக்கும். ஆனா ஒரு ஊர் திருவிழா, கோவில் திருவிழா அப்படின்னா அந்த கோவில் திருவிழா நடக்குதே இல்லையோ, அந்த திருவிழா வச்சு பையன் பொண்ணு பார்க்கும், பொண்ணு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணமே நடக்காத எத்தனையோ மாணவர்கள் இருக்கு. அவங்க ஊர்ல நடக்கிற ஊர் திருவிழா அப்படிங்கிற பண்டிகை சந்தோஷம் தருது அப்படின்னா அதை எப்படி நீங்க சந்தோஷம் பேச முடியும்? இப்பவே அதை யோசிச்சீங்க. இல்ல எனக்கு அடுத்த வர மார்க் பேசுவாங்க. ஒரு எதிர்கால திட்டம் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி என்ன சொல்றா, திரும்ப நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே ஆடுவோமே பாடுவோமே ஆனந்த சுதந்திரம். இந்த மாதிரி என்ன சொல்றா, கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே வரும் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த கும்மி அடிப்போமே அப்படின்னா பாரதி சொன்னான். அந்த பாரதியை பாருங்க, விடுதலை தினத்தை ஆனந்தமா கொண்டாடுங்க, அதுவும் ஒரு பண்டிகை தான் சொல்லியிருக்காரு. நாம தான் கண்ணன் மொழி பேசுறோம் அப்படின்னா இப்ப பாரதியும் கண்ணன் மொழியை பேசுறாங்க. ரெண்டே படிக்கணும்னு சொல்லி முடிச்சுக்கிறேங்க. திருவிழானா இனிப்பு கிடைக்கும், பலகாரம் கிடைக்கும், எல்லாமே உண்மைதான். ஆனா திருவிழானா தொலைக்காட்சியில் பட்டிமன்றம் வரும், பட்டிமன்றத்தில் ஐயாவோட தமிழ் வரும். அந்த தமிழை சந்தோஷம் அப்படின்னா நிச்சயமா பண்டிகை எனக்குமே சந்தோஷம் தான். நிறைய பாரத் பேசுவாங்க, என்ன பேசுவாங்க அப்படின்னா பண்டிகை சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதோட பிளான் என்ன தெரியுமா, ஒரு பண்டிகை அடிச்சுட்டும் நான் படத்துக்கு தளபடத்துக்கு போலாமா தளபதி படத்துக்கு போலாமா, எப்படி சந்தோஷமா பண்டிகை கொண்டாடலாம் அப்படி மாதிரி தான் பிளான் போட்டுருக்காங்க. நீங்க சண்டை போடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தளபதி நடிக்கிறதே ஏற்று பாரம்பரியமும் கலாச்சாரமும் பிரிந்து இணைந்து ஆடம்பரம் எல்லாம் மறந்து மனதில் இருக்கும் கவலைகளை எல்லாம் துறந்து அப்படியே கொண்டாடுற பண்டிகை நிச்சயமா சந்தோஷம் தான். புத்தர் துறவியாளர் சொன்னாங்களே, அவர் துறவியாளர்தான் புத்த பூர்ணிமா பண்டிகை கிடைச்சிச்சு. அந்த பண்டிகை அவர்களுக்கு சந்தோஷம் கொடுக்குது. நடந்த கொஞ்சம் கும்பமேளாக வெறும் பல்பொடி மட்டுமே இருக்கு, 1 லட்சம் ரூபாய் ஒருத்தர் சம்பாதிக்கும் அப்படின்னா அது அவருக்கு சந்தோஷமா இல்ல சங்கடமா, அதை நீங்களே சொல்லுங்க. சாதி இந்த பண்டிகை வந்து வெறும் சாதிகளை மட்டுமே வளர்க்குது அப்படின்னு சொல்லி பேசுறாங்களே, அப்படியா? நிச்சயமா கிடையாது. சலாம் அலைக்கும் பாய், பிரியாணி கிடைக்குமா அப்படியே ஒரு இந்தியன் இன்னொரு இந்தியனை பற்றி கேட்கிறப்போ, பொங்கலுக்கு கரும்பு இல்லையா அப்படியே ஒரு இந்தியன் இன்னொரு இந்தியனை பற்றி கேட்கிறப்போ, இந்தியாவோட அடிப்படை ஆதாரமான சகோதரத்துவத்தை வளர்க்கிறது பண்டிகை அப்படின்னா பண்டிகை இன்னைக்கு மட்டும் இல்லையா, என்னைக்குமே சந்தோஷம். அது ஒருபோதும் சங்கடமா இருக்கவே முடியாது. எத்தனை வீட்டில் பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை எல்லாருக்குமே மறந்துட்டு அவனோட பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ண பண்டிகை நிச்சயமா சந்தோஷம் மட்டும்தான், ஒருபோதும் சங்கடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே